இப்ப அடுத்தது தவம் பண்ணணும். உடம்ப நம்ம என்னைக்கும் பேரின்ப பெருவாழ்வு, என்றைக்கும் மரணமில்லாத ஒரு பெருவாழ்வு, இறப்பை எப்படி ஒழிப்பது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தவம் நிச்சயமா நம்ம தவம் பண்ணணும். தவம் பண்ணினால்தான் இந்த உடம்பு வேதிக்கப்பட்டு ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இறை வருவதால் கைகூடிவிடும் அப்படின்னு சொல்றார். ஜீவ ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாக்கா தன்னை போலவே தன்னை ஒத்த மனிதர்களிடம் அன்பு காட்டுவது எல்லாம். அதாவது ஒரு பாரபட்சம் எதுவுமே இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, வேண்டுதல் வேண்டாமல் இருக்கக்கூடாது. இவர் உயர்ந்த வேதாந்த புரிய மேல் வெளியேனும் அத்தகு சிற்சபை அருட்பெரும் ஜோதி.